Good morning to all. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது example 3.20. Find the condition that the roots of ax cube plus bx square plus cx plus d equal to 0 or in geometric progression assume a b c d not equal to 0. So questionல என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the condition கேட்குறாங்க that the roots of ax cube plus bx square plus cx plus d equal to 0 or in geometric progression GPல இருக்குன்னு அர்த்தம். ரூட்ஸ் எல்லாமே ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு ஏபிசிடி நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம கண்டிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் நான் என்ன எழுதியிருக்கேன்னா let alpha be the one of the root of the equation or in GP. இப்போ இந்த ஈக்குவேஷனுடைய ஒரு ரூட் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த ஈக்குவேஷனுடைய டிகிரி வந்து 3, எக்ஸ் பவர் 3 தான், 3 தான் ஹையஸ்ட் பவர் இந்த ஈக்குவேஷனில். அப்போ டிகிரி 3னா இந்த ஈக்குவேஷனுக்கு 3 ரூட்ஸ் கிடைக்கும். அந்த 3 ரூட்ஸில் ஒன் ஆஃப் த ரூட் வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ஃபா இஸ் த ஒன் ஆஃப் த ரூட்னு எடுத்துக்கிட்டேன். அந்த ரூட் இன் ஜிபி ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரூட் வந்து ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் இருந்துச்சுன்னா, ஜிபியில் இருந்துச்சுன்னா அதனுடைய ஃபார்மேட், அதாவது தேர்ட் டிகிரி ஈக்குவேஷனுடைய ரூட் வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஜிபியோட ரூட் இப்படி தான் எடுத்துக்கணும், ஆல்ஃபா பை ஆர் ஆல்ஃபா ஆர். இதுவே ஏபின்னா எப்படி எடுத்துக்கோன்னா ஆல்ஃபா மைனஸ் டி ஆல்ஃபா ஆல்ஃபா ப்ளஸ் டின்னு எடுத்துக்கும். அது ஏபி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் தேர்ட் டிகிரி ஈக்குவேஷனுடைய ரூட் அப்படி எடுத்துக்கும். இங்கே வந்து ஜிபினா தேர்ட் டிகிரி ஈக்குவேஷனுடைய ஜிபி ரூட் இதுதான், ஆல்ஃபா பை ஆர் ஆல்ஃபா ஆர். இப்போ நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன எழுதுறேன்னா கிவன் ஈக்குவேஷன் எடுத்து எழுதுறேன். கிவன் ஈக்குவேஷன் இதான், ஏஎக்ஸ் கியூப் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளுடைய கிவன் ஈக்குவேஷன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறேன்னா இப்போ நெக்ஸ்ட் லைனில் வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு ஃபார்மில் வந்து சமேஷன் 1 ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இதுதான் சம் ஆஃப் த ரூட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ வந்து எல்லா ரூட்டையுமே ஆட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறேன், எல்லா ரூட்டையுமே ஆட் பண்ணுறேன். ஆல்ஃபா பை ஆர் ப்ளஸ் ஆல்ஃபா ஆர் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆல்ஃபா காமனாக இருக்குது. ஸோ ஆல்ஃபா வெளில எடுத்துனா நமக்கு ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன வரும்னா 1 பை ஆர் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஆர். இங்கே பாருங்கள், ஆல்ஃபா பை ஆரில் ஆல்ஃபா வெளில எடுத்துனா 1 பை ஆர் ரிமைனிங் டேர்ம்ஸ் ப்ளஸ் அதேமாதிரி ஆல்ஃபா வெளில எடுத்துனா 1 ப்ளஸ் ஆல்ஃபா ஆரில் ஆல்ஃபா வெளில எடுத்துனா ஆர். ஸோ 1 பை ஆர் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ரைட் ஹேண்ட் சைடு இருக்க டேர்ம்ஸ் அப்படியே எடுத்து இங்கே எழுத வேண்டியதுதான். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிட்டேன். Next, the sum of product of two roots summation 2 equal to c by a. ஸோ இப்போ sum of product of two roots, இப்போ ரெண்டு ரூட்டாக எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனுடைய ஃபார்முலா summation 2 equal to c by a. இப்போ நெக்ஸ்ட் லைனில் பார்த்தோன்னா இப்போ ரெண்டு ரூட்டாக எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறேன். அப்போ ரெண்டு ரூட்னா ஃபர்ஸ்ட்டு 2 ரூட் மல்டிப்ளை பண்ணுறேன். ஆல்ஃபா பை ஆர் இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 2 ரூட் ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆர் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ரூட்டையும் ஃபர்ஸ்ட்டு ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஆல்ஃபா ஆர் இன்ட்டு ஆல்ஃபா பை ஆர் ஈக்குவல் டு சி பை ஏ. ஸோ ரெண்டு ரூட்டாக எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி எழுதியிருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடு இருக்க டேர்ம்ஸ் அப்படியே தான் வரும், சி பை ஏ அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் லைனில் இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன எழுதியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் பை ஆர், அதான் இங்கே எழுதியிருக்கேன். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் ஆர் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இந்த ஆரும் கேன்சல் ஆகிடும், ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு சி பை ஏ. இப்போ
இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் ஆல்ஃபா ஸ்கொயர் எல்லாமே காமனாக இருக்குது. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் வெளில எடுத்துனா ரிமைனிங் டேர்ம் நமக்கு என்ன கிடைக்குன்னா 1/r + r + 1 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் டேர்ம்ஸ் அப்படியே எடுத்து எழுதணும் c/a. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன எழுதுறேன்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் 3 ரூட்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். சமேஷன் 3 ஈக்குவல் டு -d/a. ஸோ இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் α/r இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு α/r ஈக்குவல் டு -d/a. இப்போ பார்த்தீங்கன்னா ஆறும் கேன்சல் ஆகிடும். ஆல்ஃபா 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன செய்கிறேன்னா இந்த ஆல்ஃபா ஆறும் கேன்சல் ஆகிடும். ஆல்ஃபா 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ ஆல்ஃபா க்யூப் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா க்யூப் ஈக்குவல் டு -d/aன்னு சொல்லிட்டு எழுதலாம். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுறேன். ஸோ டிவைட் 2/1. இப்போ ஈக்குவேஷனை வந்து நான் டிவைட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் நம்பர் 1 போயிட்டு 2 போயிட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1 டிவைட் பண்ணுது. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 எழுதிட்டேன். ஈக்குவேஷன் நம்பர் 1 இதுதான் ஆல்ஃபா இன்ட்டு 1/r + 1 + r. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிவைட் பண்ணுது, ரைட் ஹேண்ட் சைடு அப்போ -b/a. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2 கீழே ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு 1/r + 1 + r பை ஈக்குவல் டு c/a. இப்போ என்ன ஆகுனா இப்போ இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடும். 1/r + 1 + r இந்த டேர்மும் டினாமினேட்டரும் அதே சேம் டேர்ம் தான் இருக்குது. 1/r + 1 + r இதை கேன்சல் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி ஏ கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் இப்போ எடுத்து எழுத போகிறோம். நமக்கு ரிமைனிங் டேர்ம்ஸ் என்னென்னா α/α² ஈக்குவல் டு -b/c. இதுலேருந்து இந்த ஆல்ஃபாவும் ஆல்ஃபா ஸ்கொயரும் கேன்சல் ஆகுது. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர்லேருந்து ஒரு ஆல்ஃபா கேன்சல் பண்ணுறேன். அப்போ ரிமைனிங் ஒரு ஆல்ஃபா இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் லைனில் நான் எப்படி எழுதுறேன்னா 1/α ஈக்குவல் டு -b/c. இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன எழுதுறேன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு -c/b. இப்போ ஆல்ஃபா வேல்யூ தான் வேணும். அப்போ ஆல்ஃபாவை ரெசிப்ரோக்கல் பண்ணனா ஆல்ஃபா ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ரெசிப்ரோக்கல் பண்ணால் c/-bன்னு வரும். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு -c/b. ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன எழுதுறேன்னா சப்ஸ்டியூட் ஆல்ஃபா ஈக்குவல் டு -c/b in 3. ஸோ ஆல்ஃபா க்யூப் ஈக்குவல் டு -d/a. அதாவது ஆல்ஃபா வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவேஷன் நம்பர் 3ல் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் நம்பர் 3 இதான் -d/a. ஸோ -d/a இதில் போயிட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ ஆல்ஃபாவுடைய வேல்யூ இதான் -c/a. அப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ -c/a ஹோல் க்யூப் ஈக்குவல் டு -d/a. நெக்ஸ்ட் லைனில் என்ன எழுதுறேன்னா -c³/b³ ஈக்குவல் டு -d/a. இப்போ இந்த ரெண்டு மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த ஏவை வந்து c³ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ ac³ எழுதலாம். ஈக்குவல் டு b³ d கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ b³ d. அப்போ ac³ ஈக்குவல் டு b³ d. இதான் கண்டிஷன்ஸ். இந்த ப்ராப்ளத்தோடைய கண்டிஷன்ஸ். கொஷினில் கண்டிஷன் கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ்டர்ம் இல்லாமல் ஒரு ஈக்குவேஷன் எழுதுறது தான், ஈக்குவேஷன் ஃபைண்ட் அப் பண்ணுறது தான் கண்டிஷன். சரிங்களா? அப்போ இந்த ப்ராப்ளத்தோடைய கண்டிஷன் ac³ ஈக்குவல் டு b³ d. Next example 3.21. If the roots of x³ plus bx² plus qx plus r equal to 0 are in HP, prove that 9pqr equal to 27rq plus 2p. அதாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா roots of x³ plus px² plus qx plus r equal to 0 are in HP. அதாவது இதனுடைய ரூட்ஸ் வந்து இதில் இருக்குன்னா ஹெச்பியில் இருக்குது, ஹார்மோனிக் ப்ரோக்ரஷனில் இருக்குது. அதுக்கடுத்து prove that
9pqr equal to 27r³ plus 2p. அதாவது இந்த ஈக்குவேஷனை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து கண்டிஷன், ஏன்னா எக்ஸ்டர்மே இல்லைன்னா அந்த கண்டிஷன் எடுத்துக்கணும். அப்போ இந்த கண்டிஷனை நம்ம கொண்டு வரணும் இந்த ஈக்குவேஷன்லேருந்து. ஸோ ரூட்ஸ் வந்து ஹெச்பியில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துட்டுனா, let the x³ plus px² plus qx plus r equal to 0 roots p in hp. அதாவது இந்த ரூட்ஸ் வந்து given ரூட்ஸ் வந்து given ஈக்குவேஷனோடைய ரூட்ஸ் வந்து hpன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ அதான் இங்கே எடுத்துறேன். let the x³ plus px² plus qx plus r roots p in hp. எல்லா ரூட்ஸுமே ஹெச்பியில் இருக்குது, ஹார்மோனிக் ப்ரோக்ரஷனில் இருக்குது. then their reciprocal are in AP. இப்போ என்ன செய்யணும், ரூட் எல்லாத்தையும் ரெசிப்ரோக்கல் பண்ணால் அது ஏபியாக மாறிடும். அப்போ reciprocal root of the equation. இப்போ ரூட்டை ரெசிப்ரோக்கல் பண்ணால் அதனுடைய ஈக்குவேஷன் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அதாவது இப்போ வந்து ஹெச்பியில் இருக்கிறது ஏபியாக மாற்ற போகிறேன். எப்படி மாற்ற போனால் ரூட்டை வந்து எக்ஸ் எல்லாத்தையும் 1/x எழுதுனா அது ஏபியாக மாறிடும். அப்போ இந்த ஈக்குவேஷனில் போயிட்டு கிவன் ஈக்குவேஷனில் போயிட்டு எல்லா எக்ஸையும் 1/x எழுதுகிறேன். அப்போ 1/x³ ப்ளஸ் p இன்ட்டு 1/x² ப்ளஸ் q இன்ட்டு 1/x ப்ளஸ் r ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து பவரை வந்து செப்பரேட் பண்ணுறேன். 1/x³ 1/x³ எழுதுகிறேன். ப்ளஸ் p இன்ட்டு 1/x² 1/x². அப்போ p/x² ப்ளஸ் q/x ப்ளஸ் r ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லைனில் எழுதுகிறேன். இப்போ இதிலேருந்து x³ வந்து எல்சிஎம்மாக எடுக்கிறேன். ஏன்னா ஹையஸ்ட் பவர் x³ தான். ஸோ அதுதான் இங்கே எல்சிஎம்மாக எடுக்கிறேன். அப்போ எல்சிஎம்மாக எடுக்கும்போது எல்லா டினாமினேட்டருமே என்ன செய்யணும், x³ கொண்டு வரணுமா. இங்கே x³ இருக்குது, அப்போ இங்கேயும் x³ கொண்டு வரணும். அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் டேர்மில் x³ இருக்கிறதுனால நியூமரேட்டர் அப்படியே எடுத்து எழுதிக்கணும் 1 ப்ளஸ் செகண்ட் டேர்மில் x³ கொண்டு வரணும், x² x³ கொண்டு வரணும். அப்போ இங்கே வந்து x³ மாற்றுறதுக்கு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை எக்ஸ், எக்ஸ் பை எக்ஸ்னால் அப்போ px/x³ மாறிடும். அப்போ இந்த pxஐ ஆட் பண்ணிக்கணும். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு q/xஐ டினாமினேட்டரில் x³ கொண்டு வரணும். அப்போ இங்கே x² மல்டிப்ளை பண்ணால் இது x³ மாறிடுமா. அப்போ என்ன செய்யணும்னா x²/x². அப்போ qx²/x³ வரும். அந்த qx² ஆட் பண்ணிக்கணும். ப்ளஸ் இங்கே வந்து டினாமினேட்டரில் x³ இல்லை, அப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை x³. அப்போ rx³/x³. அப்போ அந்த rx³ ஆட் பண்ணிக்கணும் ஈக்குவல் டு 0. புரியுதுங்களா. இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்க x³ வந்து ரைட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளை பண்ணால் 0வாக மாறிடும். அப்போ டினாமினேட்டர் நியூமரேட்டர் ஈக்குவல் டு 0. அப்போ நியூமரேட்டர் டேர்ம்ஸை ஹையஸ்ட் பவராக ஃபஸ்ட்டாக எழுதுகிறேன். ஹையஸ்ட் பவர் பார்த்தோன்னா இங்கே x³ தான் ஹையஸ்ட் பவர். அப்போ rx³ ப்ளஸ் qx² ப்ளஸ் px ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஏபிசி வேல்யூ எடுத்து எழுதுகிறேன். இப்போ x³ கோஎஃபிஷியன்ட் தான் a, x³ கோஎஃபிஷியன்ட் r, அதை ஏன்னு எடுத்துக்கிறேன். a ஈக்குவல் டு r. நெக்ஸ்ட்டு x² கோஎஃபிஷியன்ட் q, அப்போ அது வந்து bன்னு எடுத்துக்கிறேன். b ஈக்குவல் டு q. நெக்ஸ்ட்டு x கோஎஃபிஷியன்ட் p, அதை cன்னு எடுத்துக்கிறேன். c ஈக்குவல் டு p. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் d ஈக்குவல் டு 1. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு சின்ஸ் இட்ஸ் ரூட்ஸ் ஆர் இன் ஏபி, இதனுடைய ரூட்ஸ் எதில் இருக்குன்னா ஏபியில் இருக்குது, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ரூட்ஸ் எல்லாமே ஹெச்பியில் இருக்கிறது ஏபியாக மாற்றியாச்சு. அப்போ ஏபியோடைய ரூட்ஸ் நான் எடுத்து எழுதுகிறேன். தேர்ட் டிகிரியோட ஏபி ரூட்ஸ் இதுதான். ஆல்ஃபா மைனஸ் டி, ஆல்ஃபா ப்ளஸ் டி ஆர் இன் ஏபி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்.
இப்போ வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் ஃபைண்ட் அப் பண்ணுறேன். சம்மேஷன் 1 ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இப்போ ஒவ்வொரு ரூட்டாக எடுத்து ஆட் பண்ணணும். அப்போ அதனுடைய ஃபார்மில் வந்து மைனஸ் பி பை ஏ. இங்கே பிங்கிறது q அண்டு ஏங்கிறது r. அப்போ மைனஸ் q பை r. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தோன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் எல்லா ரூட்ஸுமே எடுத்து ஆட் பண்ணணும். ஒவ்வொரு ரூட்டாக எடுத்து ஆட் பண்ணணும். அப்போ ஆல்ஃபா மைனஸ் டி ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் டி ஈக்குவல் டு மைனஸ் q பை ஆர். இந்த நெக்ஸ்ட் லைனில் மைனஸ் டியும் இந்த ப்ளஸ் டியும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன எழுதுறேன்னா ஆல்ஃபா 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் q பை ஆர்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு அந்த 3ங்கிறது டினாமினேட்டர் போயிடுச்சுன்னா 3r மாறிடும். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் q பை 3r. இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறேன்னா சப்ஸ்டியூட் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் q பை 3r இன் 1. ஈக்குவேஷன் நம்பர் 1ல் போயிட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் நம்பர் 1 தெரியும். இதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. r x cube plus q x square plus px plus 1 equal to 0. இங்கே போயிட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் q பை 3r இன் 1. ஆக்சுவலாக ஆல்ஃபா வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஒன்று தான், எக்ஸும் ஒன்று தான். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ல் போயிட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 இதுதான். அதை எழுதிட்டேன். இங்கே r x cube plus q x square plus px plus 1 equal to 0ன்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறேன்னா இப்போ ஆல்ஃபா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஆர் எக்ஸ் கியூப்னா மைனஸ் எக்ஸோடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். மைனஸ் q பை 3r ஹோல் கியூப் ப்ளஸ் q இன்ட்டு மைனஸ் q பை 3r ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் q இன்ட்டு மைனஸ் q பை 3r ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் லைனில் பார்த்தோன்னா இது க்யூப். இப்போ பவர் 3 க்யூப் பண்ணனா மைனஸ் க்யூப் பை 3 பவர் 3 வந்து 27 ஆர் கியூப் ப்ளஸ் க்யூ இன்ட்டு மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் பை 3 ஸ்கொயர் பண்ணால் 9 ஆர் ஸ்கொயர் மைனஸ் பி க்யூ பை 3r ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆறு இங்கே ஃபர்ஸ்ட் டேர்மில் கேன்சல் ஆகிடும். கேன்சல் பண்ணால் ரிமைனிங் ஆர் ஸ்கொயர் வரும். அப்போ மைனஸ் க்யூப் பை 27 ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு வந்து இந்த q இன்ட்டு q ஸ்கொயர் க்யூப். அப்போ க்யூப் பை 9 ஆர் ஸ்கொயர் மைனஸ் பி க்யூ பை 3r ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் வந்து எல்சிஎம் எடுக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து எல்சிஎம் வந்து 27 ஆர் ஸ்கொயர் தான் எல்சிஎம். ஸோ 27 ஆர் ஸ்கொயர்னால் இப்போ வந்து இங்கே பார்த்தீங்க இப்போ எல்லா டினாமினேட்டருமே 27 ஆர் ஸ்கொயர் கொண்டு வரணுமா. ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்க எல்லா டேர்மில் இருக்க டினாமினேட்டரும் 27 ஆர் ஸ்கொயர் கொண்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் 27 ஆர் ஸ்கொயர் இருக்குது. அப்போ அந்த நியூமரேட்டர் அப்படியே எடுத்துக்கணும். மைனஸ் க்யூப்னு அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். இப்போ செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா 9 ஆர் ஸ்கொயர் தான் இருக்குது. இதை 27 ஆர் ஸ்கொயர்னு கொண்டு வரணும். அப்போ 9 27 மாற்றுறதுக்கு 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9 3s are 27. அப்போ அந்த 3 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 3 பை 3னா இந்த டினாமினேட்டர் வந்து 27 ஆர் ஸ்கொயராக மாறிடும். நியூமரேட்டர் வந்து 3 க்யூ பவர் 3ஆக மாறிடும். க்யூபாக மாறிடும். அப்போ 3 க்யூப் அதை வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். 3 க்யூப்னு சொல்லிட்டு 3 க்யூ பவர் 3ன்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ தேர்ட் டேர்மில் பார்த்தோன்னா இங்கே 3r தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் இந்த டினாமினேட்டர் எப்படி கொண்டு வரேன்னா 27 ஆர் ஸ்கொயராக மாற்றணும். அப்போ 3r கூட நான் என்ன மல்டிப்ளை பண்ணால் 9r மல்டிப்ளை பண்ணோம். அப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9r பை 9r. அப்போ இந்த டினாமினேட்டர் வந்து 27 ஆர் ஸ்கொயராக மாறிடும். மேலே வந்து 9r. அப்போ 9r p cube. அப்போ மைனஸ் 9r p cube. அப்போ மைனஸ் 9 p qr ஆட் பண்ணணும். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டினாமினேட்டர் 27 ஆர் ஸ்கொயர் இல்லவே இல்லை. அப்போ அதை அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ப்ளஸ் 27 ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ரைட் ஹேண்ட் சைடு இருக்க 0 வேல்யூஸ் அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான்.
இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறேன்னா இந்த டினாமினேட்டரை வந்து ஜீரோன்னு எடுத்துக்குவேன். ஏன்னா இந்த டினாமினேட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ மாறிடும். அப்போ நியூமரேட்டர் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ மைனஸ் கியூ கியூப் மைனஸ் 9 PQR ப்ளஸ் 27 R². அதாவது இந்த மைனஸ் கியூ ப்ளஸ் 3 கியூப் ஆட் பண்ணால் 2 கியூப்னு வந்துடும். மைனஸ் 9 PQR ப்ளஸ் 27 R². ஸோ இப்போ இதிலேருந்து என்னென்னா ஈக்குவேஷன்ஸ் எடுத்து எழுதுகிறேன். இப்போ கிவன் ஃபார்மேட் நம்ம கொடுத்துட்டாங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது 2 ப்ளஸ் 27 R². இந்த ஈக்குவேஷன் இந்த டேர்ம் இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனால் ப்ளஸ்ஸாக மாறிடும். 9 PQR. இதான் வந்து இதான் நம்மளுடைய கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன் தான் நம்ம கொஷினில் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த கண்டிஷன் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ வி ப்ரூவ்ட் த ரிசல்ட். இந்த ரிசல்ட்டை ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். It is known that the roots of the equation x³ minus 6x² minus 4x plus 24 equal to 0 or arithmetic progression find its roots. அதாவது என்னென்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன்ஸோடைய or in arithmetic progressions the roots of the equation. இந்த ஈக்குவேஷனுடைய ரூட் வந்து arithmetic progression இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா find its roots. இந்த ரூட்ஸ் இருக்கிற ரூட்ஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனுடைய டிகிரி பார்த்தோன்னா ஹையஸ்ட் பவர் 3. அப்போ இந்த ஈக்குவேஷனுடைய டிகிரி வந்து 3. டிகிரி 3 இருந்தால் அதுக்கு எத்தனை ரூட்ஸ் கிடைக்கும்னா 3 ரூட்ஸ் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த ப்ராப்ளத்தில் நம்ம 3 ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு let alpha beta gamma be the roots of the equation form on AP. இப்போ alpha beta gamma be the roots of the equation form on AP. இப்போ வந்து இது வந்து இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து alpha beta gamma எடுத்தாச்சு. ஸோ அந்த ரூட்ஸ் எப்படி எடுத்துக்கிறேன்னா ஆல்ஃபாங்கிறது A மைனஸ் டி. ஏன்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் சொல்லிட்டாங்க. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனாலே ரூட்ஸ் வந்து இப்படி தான் எடுத்துக்கணும். A மைனஸ் டி ஏ ப்ளஸ் டின்னு எடுத்துக்கணும். அப்போ அதை அப்படி எடுத்துக்கிட்டேன். A மைனஸ் டியை ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டேன். ஏ வந்து பீட்டான்னு எடுத்துக்கிட்டேன். ஏ ப்ளஸ் டியை காமான்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ கிவன் ஈக்குவேஷன்ஸ் எடுத்து எழுதிட்டேன். x³ minus 6x² minus 4x plus 24 equal to 0ன்னு சொல்லிட்டு given equation எடுத்து எழுதிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறேன்னா ஏபிசி வேல்யூ எடுத்து எழுதுறேன். ஏன்னா இங்கே நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அப்போனா x³ உடைய கோஎஃபிஷியன்ட் தான் ஏ. இப்போ இங்கே x³ உடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 1. அப்போ ஏ ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு x² உடைய கோஎஃபிஷியன்ட் இங்கே -6. ஸோ அதை வந்து b ஈக்குவல் டு -6. நெக்ஸ்ட் எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் -4. அது வந்து c ஈக்குவல் டு -4ன்னு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 24. அது d ஈக்குவல் டு 24. ஏ பி இங்கே எல்லா நம்பர்ஸையும் ஏபிசின்னு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பவர்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். எல்லா பவர்ஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்கான்னு. 3 இங்கே வந்து x³ இருக்குது, x² இருக்குது, x இருக்குது, கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ இல்லைன்னா எதனா ஒரு பவர் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு அங்கே வந்து 0ன்னு எடுத்துக்கணும் அந்த இடத்துல. ஸோ அப்போ ஏபிசி வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே என்ன கால்குலேட் பண்ண போகிறோன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் கால்குலேட் பண்ண போகிறேன். சம் ஆஃப் த ரூட்ஸோடைய ஃபார்முலா summation1 ஈக்குவல் டு -b/a. ஸோ -b/aனா b உடைய வேல்யூ -6 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஏவோடைய வேல்யூ 1. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ 6/1 ஈக்குவல் டு 6. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 6. ஆக்சுவலாக ஆல்ஃபா வந்து a மைனஸ் டின்னு எடுத்துக்கிறேன். அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ப்ளஸ் பீட்டா வந்து a ப்ளஸ் காமா வந்து a ப்ளஸ் டி ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறேன், இந்த மைனஸ் டியும் ப்ளஸ் டியும் கேன்சல் பண்ணுறேன். ஏன்னா மைனஸ் டி ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். அப்போ ரிமைனிங் வந்து a வந்து 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் லைனில் 3 டைம்ஸ் a இருக்குது. அப்போ 3a ஈக்குவல் டு 6. அப்போ a ஈக்குவல் டு இந்த 3 வந்து இந்த சைடு பொசிஷன் டிவிஷனில் போய்டும். அப்போ 6/3 2. அப்போ a ஈக்குவல் டு 2. அப்போ a ஈக்குவல் டு 2னா ஆக்சுவலாக a வந்து பீட்டா ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்கிறேன்னா அப்போ பீட்டா ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து
ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் சமேஷன் 3 மைனஸ் டி பை ஏ, இதான் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டி பை ஏனா, இங்கே கவனிங்க, டி பை ஏனா ஆக்சுவலாக டியோடைய வேல்யூ வந்து இங்கே வந்து 24, ஏவோடைய வேல்யூ 1. ஸோ அதுக்கடுத்து சமேஷன் 3னா ரூட்ஸ் எல்லா ரூட்ஸும் இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா, மைனஸ் 24 அப்படியே வந்துடும். மைனஸ் எல்லா ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் 24 எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன செய்யறதுனா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவுடைய வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இன்ட்டு காமா ஈக்குவல் டு மைனஸ் 24. ஸோ நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறேன்னா ஆல்ஃபா காமா இந்த 2 வந்து இந்த சைடு போச்சுன்னா டிவிஷனில் போயிடும். அப்போ மைனஸ் 24/2 வந்து மைனஸ் 12, அதான் இங்கே எழுதுகிறேன். நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன எழுதுறேன்னா ஆல்ஃபாவுடைய ரூட் வந்து ஏ மைனஸ் டி, காமாவுடைய ரூட் வந்து ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் டு மைனஸ் 12. ஸோ இதுலேருந்து ஆல்ஃபா ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி மல்டிப்ளை பண்ணால் இது வந்து ஏ மைனஸ் பி, ஏ ப்ளஸ் பி வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ இந்த ஈக்குவேஷன் நான் எப்படி எழுதுறேன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 12. ஸோ நெக்ஸ்ட் லைனில் ஏ ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டு வேல்யூ ஃபைண்ட் அப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன செய்யறேன்னா ஏவோடைய வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த ஈக்குவேஷனில் போயிட்டு ஏவோடைய வேல்யூ வந்து 2, அப்போ 2 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 12. ஸோ இதிலேருந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து 2 ஸ்கொயர் 4 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 12. இதுலேருந்து மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 12. இந்த 4ங்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா, இந்த 4ங்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 4. ஸோ இப்போ மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 16. இப்போ நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மைனஸ் ரெண்டு சைடுமே மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணால் ப்ளஸ் தான் மாறிடும். அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறேன்னா எனக்கு டியோடைய வேல்யூ தான் வேணும். அப்போ டியை வந்து அப்போ டி இந்த ஸ்கொயர் வந்து இந்த சைடு போச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். அப்போ டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. அப்போ இதில் வந்து டி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. அப்போ ஏ ஆல்ஃபா ஈக்குவல் டு ஏ மைனஸ் டி. அப்போ டி ஈக்குவல் டு டிக்கு ப்ளஸ் 4ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 2 மைனஸ் 4 மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு காமா ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் டி. அதுக்கடுத்து ஏவோடைய வேல்யூ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன், டியோடைய வேல்யூ 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எனக்கு 6 கிடைக்குது. therefore அப்போ the roots of the equation எழுதுறேன். the roots of the equation are alpha minus 2, beta உடைய value 2, gamma 6. this is the equation roots of the equation. இதான் இந்த equation உடைய root -2 2 6. புரியுதுங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the roots of equation in AP, the roots in AP ஏபியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபியில் கொடுத்தாலே அதுக்கான தேர்ட் டிகிரியோட ரூட்ஸ் எடுத்துக்கணும். அதாவது ஆல்ஃபா மைனஸ் டி, ஆல்ஃபா ப்ளஸ் டி. இங்கே வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டேன், ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டின்னு எடுத்துக்கிட்டு நம்ம அதில் வந்து நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்லாம் கண்டுபிடிச்சி நம்ம ஏ வேல்யூ டி வேல்யூ ஃபைண்ட் அப் பண்ணி அந்த ரூட்டில் போய் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இந்த ஈக்குவேஷன் இந்த ரூட் கிடைக்கும். -2 2 6ன்னு கிடைக்கும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 3.3 பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் எக்ஸசைஸ் 3.3ல ஃபஸ்ட்டு கொஷின், solve the cubic equation. Solve the cubic equation 2x cube minus x square minus 18x plus 9 equal to 0 if sum of 2 of its roots vanishes. So question என்ன கொடுத்துருக்காங்கன்னா sum of 2 of its roots vanishes. அதாவது ரெண்டு ரூட் எடுத்து ஆட் பண்ணனா vanishes-னா equal to 0ன்னு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ கொஷினில் சால்வ் த கியூபிக் ஈக்குவேஷன். கியூபிக் ஈக்குவேஷன்னா அப்போ இந்த இது வந்து தேர்ட் டிகிரி ஈக்குவேஷன், டிகிரி 3னா இதுக்கு 3 ரூட்ஸ் கிடைக்கும். இந்த 3 ரூட்ஸில் சம் ஆஃப் 2 ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் வேனிஷஸ். கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு ரூட் எடுத்து சம் ஆஃப் 2 ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் வேனிஷஸ், ரெண்டு ரூட் எடுத்து ஆட் பண்ணால் நமக்கு 0ன்னு சொல்கிறாங்க. இதுதான் அதனுடைய கண்டிஷன்.
ஸோ சால்வ் கியூபிக் ஈக்குவேஷன்னா சால்வ்னு வந்தாலே நம்ம என்ன செய்யணும், ரூட் ஃபைண்ட் அப் பண்ணணும்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ இந்த தேர்ட் டிகிரி ஈக்குவேஷனுடைய 3 ரூட்ஸ் நம்ம ஃபைண்ட் அப் பண்ணி கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு லைனில் நான் என்ன எழுதுறேன்னா கிவன் ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டேன். நம்மளுடைய கிவன் ஈக்குவேஷன் 2x³ - x² - 18x + 9 = 0. நெக்ஸ்ட் லைனில் என்ன செய்யறனா, அதாவது இப்போ வந்து என்னுடைய நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஏபிசின்னு எடுத்துக்கிறேன். x³ உடைய கோஎஃபிஷியன்ட் 2, அதை ஏன்னு எடுத்துக்கிறேன், a = 2. அதேமாதிரி x² உடைய கோஎஃபிஷியன்ட் -1, அதை பின்னு எடுத்துக்கிறேன், b = -1. x உடைய கோஎஃபிஷியன்ட் -18, அதை cன்னு எடுத்துக்கிறேன், c = -18. கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 9, அப்போ d = 9. நெக்ஸ்ட் லைனில் என்ன செய்யறேன்னா let alpha beta gamma be the roots of the equation. இப்போ alpha beta gamma be the rootsன்னு சொல்லிட்டு எழுதிட்டேன், roots of the equation சொல்லிட்டு எழுதிட்டேன். So given sum of 2 of its roots vanishes. So sum of 2 of its roots vanishes னா என்னுடைய 2 ரூட் எடுத்து சம்னா sum of 2 ரூட்ஸ்னா அந்த 2 ரூட்டை ஆட் பண்ணால் நமக்கு 0 வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன எழுதுறேன்னா, ஸோ இதனுடைய 3 ரூட் வந்து ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், ஆல்ஃபா காமா பீட்டா காமா பீ த ரூட்ஸ்னு எடுத்துகிட்டேன். அப்போ அந்த 2 ரூட்டை ஆட் பண்ணால் எனக்கு 0 வரும். இதுலேருந்து நம்ம சொல்ல முடியும் சம் ஆஃப் 2 ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் இஸ் 0 வேனிஷஸ். அப்போ வேனிஷஸ்னால் இந்த ஈக்குவேஷன் நம்ம இப்படி எடுத்துக்கணும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = 0. அப்போ இதுலேருந்து நான் நெக்ஸ்ட்டு லைனில் என்ன எழுதுறேன்னா பீட்டா = இந்த ஆல்ஃபாவை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துன்னு வந்தால் மைனஸ் ஆல்ஃபா மாறிடும். அப்போ பீட்டா = மைனஸ் ஆல்ஃபா. ஸோ இதுலேருந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறேன். சம்மேஷன் 1 ஆல்ஃபா = ஃபார்மில் வந்து -b/a, அதாவது சம்மேஷன் 1 ஆல்ஃபானா எல்லா ரூட்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா = -b/a. இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறேன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா = b உடைய வேல்யூ வந்து -1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன், a உடைய வேல்யூ வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன். ஏற்கனவே ஃபார்முலாலே மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ 1/2. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா = 1/2. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பீட்டா = மைனஸ் ஆல்ஃபா. ஸோ பீட்டா = மைனஸ் ஆல்ஃபான்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன செய்யறதுனா இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷனில் போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன், பீட்டாக்கு பதிலாக மைனஸ் ஆல்ஃபான்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் நமக்கு எப்படி மாறுனா ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காமா = 1/2ன்னு மாறும். அப்போ இந்த ப்ளஸ் ஆல்ஃபாவும் மைனஸ் ஆல்ஃபாவும் நமக்கு கேன்சல் ஆகும். இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்குன்னா காமா = 1/2. நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா = -d/a. இதான் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸோடைய ஃபார்முலா. அதாவது சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா = -d/a. ஸோ இதிலேருந்து டிங்கிறது டியோடைய வேல்யூ வந்து இங்கே வந்து டியோடைய வேல்யூ 9 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஏவோடைய வேல்யூ வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், -9/2. அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா = -9/2. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பீட்டா = மைனஸ் ஆல்ஃபான்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து காமா = 1/2ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த 2 வேல்யூமே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனில் போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோன்னா இப்போ ஆல்ஃபா பீட்டா காமாவில் போயிட்டு இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதாவது என்னென்னா பீட்டா இருக்கிற இடத்துல மைனஸ் ஆல்ஃபான்னு சப்ஸ்டியூட் பண்ணோம், காமா இருக்கிற இடத்துல 1/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம், = -9/2. இப்போ நெக்ஸ்ட் லைனில் பார்த்தோன்னா 2 சைடுமே மைனஸ் காமனாக இருக்குது. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா α² × 1/2 = 9/2. நெக்ஸ்ட் லைனில் 2 சைடுமே 1/2 காமனாக இருக்குது. ஸோ அதை வந்து கேன்சல் பண்ணுறோம், 1/2 கேன்சல் பண்ணுறோம். அப்போ நமக்கு ஈக்குவேஷன்ஸ் எப்படி கிடைக்குன்னா α² = 9ன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதுகிறேன். நெக்ஸ்ட் லைனில் ஆல்ஃபா = இந்த ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் ரூட்டாக மாறுது, √9.
அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 வந்து 9 உடைய ஆன்சர் வந்து +or-3. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு +or-3. இப்போ நெக்ஸ்ட் லைன் நான் என்ன எழுதுறேன்னா சப்ஸ்டியூட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 இன் பீட்டா ஈக்குவல் டு -ஆல்ஃபா. அதாவது ஆல்ஃபாவுக்கு 2 வேல்யூ இருக்குது, +3யும் இருக்குது -3யும் இருக்குது. அதுலேருந்து +3 மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு +3ன்னு எடுத்துகிட்டு அது பீட்டா ஈக்குவல் டு -ஆல்ஃபாவில் போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா பீட்டா ஈக்குவல் டு -3ன்னு மாறும். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 3, பீட்டா ஈக்குவல் டு -3, காமா ஈக்குவல் டு 1/2. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து சால்வ் த ஈக்குவேஷன் 9x³ - 36x² plus 44x - 16 equal to 0 if the roots of the form an arithmetic progressions. ஸோ கொஷின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சால்வ் த ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரூட்ஸ் ஆஃப் அரித்மெட்டிக் ப்ரோக்ராம் எல்லா ரூட்ஸுமே அரித்மெட்டிக்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனோட டிகிரி பார்த்தோன்னா 3, டிகிரி 3. அப்போ இதுக்கு எத்தனை ரூட்ஸ் கிடைக்குன்னா 3 ரூட்ஸ் கிடைக்கும். அப்போ இங்கே வந்து 3 ரூட்ஸ் ஃபைண்ட் அப் பண்ணணும். சால்வ்னாலே ரூட் ஃபைண்ட் அப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும், கிவன் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டேன். என்னுடைய கிவன் ஈக்குவேஷன் 9x³ - 36x² plus 44x - 16 equal to 0. நெக்ஸ்ட் லைனில் என்ன செய்யணும், ஏபிசியோடைய வேல்யூ எடுத்து எழுத போகிறேன். ஸோ இப்போ x³ உடைய கோஎஃபிஷியன்ட் a, அப்போ a ஈக்குவல் டு 9. x² உடைய கோஎஃபிஷியன்ட் b, அப்போ -36, அப்போ b ஈக்குவல் டு -36. x உடைய கோஎஃபிஷியன்ட் 44, அப்போ c ஈக்குவல் டு 44. கான்ஸ்டன்ட் வந்து -16. இப்போ நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமா பி த ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆன் ஏபி. இப்போ ஏபினால அதனுடைய ரூட்ஸ் எப்படி எடுத்துக்கணும், a - d a + dன்னு எடுத்துக்கணும். தேர்ட் டிகிரி ஈக்குவேஷனுடைய ரூட் இதான், a - d a + d. ஸோ அதை ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறேன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் ஃபைண்ட் அப் பண்ண போகிறேன். சமேஷன் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு -b/a. இப்போ பார்த்தோன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அப்படின்னா ஆல்ஃபா வந்து a - d, பீட்டா வந்து a, காமா வந்து a + d. இதை இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ b உடைய வேல்யூ வந்து -36, ஏற்கனவே மைனஸ் இருக்குது, அப்போ +36. a உடைய வேல்யூ வந்து 9. அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சரிங்களா? அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 36/9. நெக்ஸ்ட் லைனில் இது 36, 9 4s are 36. அப்போ ஈக்குவல் டு 36 வந்து 9ஆல் கேன்சல் பண்ணால் 4 கிடைக்கும். அப்போ ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட் ஆல்ஃபா பீட்டா வேல்யூவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஆல்ஃபா ஈக்குவல் டு a/dன்னு எடுத்திருக்கேன். அப்போ அதுக்கு பதிலாக a/d சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பீட்டாக்கு பதிலாக a சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னா இங்கே அதானே எடுத்திருக்கோம். இங்கே பாருங்கள், ஆல்ஃபா ஈக்குவல் டு a - dன்னு எடுத்திருக்கேன், பீட்டா ஈக்குவல் டு aன்னு எடுத்திருக்கேன், காமா ஈக்குவல் டு a + d. அப்போ இந்த ஈக்குவேஷனில் போய்ட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஆல்ஃபாக்கு பதிலாக a - d, பீட்டாக்கு பதிலாக a, காமாக்கு பதிலாக a + d சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ இந்த -dயும் +dயும் கேன்சல் ஆகும். அப்போ ரெமைனிங் எனக்கு என்ன கிடைக்குன்னா 3a = 4ன்னு கிடைக்கும். அப்போ a = 4/3. ஸோ இதுதான் a வேல்யூ. ஆக்சுவலாக a = 4/3னா பீட்டா = a. அப்போ இந்த பீட்டாவில் போயிட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ பீட்டா தட் மீன்ஸ் பீட்டா = 4/3ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் சமேஷன் 3 = -d/a. ஸோ ஆல்ஃபா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் எல்லா ரூட்டுமே மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஆல்ஃபா பீட்டா காமா = டிங்கிறது d உடைய ரூட் வந்து ஆக்சுவலாக d உடைய ரூட் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து -16 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து a உடைய ரூட் வந்து 9, ஏற்கனவே மைனஸ் இருக்குது. அப்போ -*- ப்ளஸ், அப்போ +16/9 +16/9. So alpha beta gamma = 16/9. So இதிலிருந்து beta = 4/3. ஸோ ஏற்கனவே பீட்டா = 4/3 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஆல்ஃபா × 4/3 × காமா
ஈக்குவல் டு 16/9 எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆல்ஃபா காமா இந்த நம்பர் இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் ரெசிப்ரோக்கல் ஆகிடும். 4/3 வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனால் 3/4 மாறிடும். ஸோ அதுக்கடுத்து 4 வந்து 16 டிவைட் பண்ணால் 4 டைம்ஸ் டிவைட் பண்ணோமா, அப்போ 4/3 வந்து 3 9ஆல் கேன்சல், 9 வந்து 3ஆல் கேன்சல் பண்ணும்போது 3 வரும், அப்போ 4/3. அதே மாதிரி ஆல்ஃபாவோட ஈக்குவேஷன் வந்து a மைனஸ் டி, காமாவோட ஈக்குவேஷன் வந்து a ப்ளஸ் டி. இப்போ இது ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மேலே இருக்க ஈக்குவேஷனில் போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ நான் எப்படி எழுதுவேன்னா ஆல்ஃபா காமா ஈக்குவல் டு 4/3னா ஆல்ஃபாவோட ஈக்குவேஷன் வந்து a மைனஸ் டி, காமாவோட ஈக்குவேஷன் வந்து a ப்ளஸ் டி. இது ரெண்டுத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். a மைனஸ் டி a ப்ளஸ் டின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ a மைனஸ் டி இன்ட்டு a ப்ளஸ் டிங்கிறது a ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4/3. ஸோ அப்போ இதிலேருந்து ஆக்சுவலாக a ஈக்குவல் டு ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், a ஈக்குவல் டு 4/3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை எடுத்துன்னு வந்து இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ 4/3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4/3. ஸோ இதிலேருந்து 16/9 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4/3. ஸோ இதுலேருந்து மைனஸ் டி இந்த நம்பர் இந்த சைடு எடுத்துட்டோம்னா மைனஸாக மாறிடும். 4/3 மைனஸ் 16/9. இதுக்கு எல்சிஎம் 9 எடுத்துனா அப்போ இந்த ஈக்குவேஷன் இந்த டினாமினேட்டர் 9ஆக மாற்றணும். அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ அந்த 3 எடுத்துகிட்டு போயிட்டு நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணோம். 4 3s are 12 மைனஸ் இங்கே செகண்ட் டேர்மில் 9 இருக்குது. அப்போ இந்த 16 அப்படியே எடுத்துக்கணும், மைனஸ் 16. ஸோ 12 மைனஸ் 16. நெக்ஸ்ட் லைனில் என்ன எழுதுறேன்னா மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 மைனஸ் 16ங்கிறது -4/9. ரெண்டு சைடுமே மைனஸ் வந்து காமனாக இருக்குது. ஸோ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து இந்த ஸ்கொயர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். அப்போ டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4/9. ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4/9 ஆன்சர் டி 2/3. ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து 2, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 வந்து 3. இப்போ டி ஈக்குவல் டு 2/3. ஸோ இப்போ ஏவோடைய வேல்யூ ஃபைண்ட் அப் பண்ணியாச்சு, டியோடைய வேல்யூ ஃபைண்ட் அப் பண்ணியாச்சு. ஏவோடைய வேல்யூ 4/3, டியோடைய வேல்யூ 2/3. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு ரூட்லேயும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ரூட் வந்து a மைனஸ் டி. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏவோடைய வேல்யூ 4/3 மைனஸ் டியோடைய வேல்யூ 2/3. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணனா 2/3. நெக்ஸ்ட்டு ரூட் வந்து ஆல்ஃபா. தட் மீன்ஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு தட் மீன்ஸ் 2/3. நெக்ஸ்ட் வந்து காமா a ப்ளஸ் டி. ஸோ ஏவோடைய வேல்யூ வந்து 4/3, டியோடைய வேல்யூ வந்து 2/3, அப்போ 6/3. நெக்ஸ்ட்டு காமா ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் 6/3ங்கிறது 2, அப்போ காமா ஈக்குவல் டு 2. ஸோ நெக்ஸ்ட் லைனில் எல்லா ரூட்ஸுமே எழுதுகிறேன். இந்த ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2/3, பீட்டா ஈக்குவல் டு 4/3 அண்டு காமா ஈக்குவல் டு 2. ஸோ இங்கே வந்து ஆல்ஃபா ஈக்குவல் 2/3 வந்துடுச்சு, காமா ஈக்குவல் டு 2னு ஃபைண்ட் அப் பண்ணியாச்சு. ஏற்கனவே பீட்டா வேல்யூ ஃபைண்ட் அப் பண்ணியாச்சு, பீட்டா ஈக்குவல் டு 4/3 ஃபைண்ட் அப் பண்ணியிருக்கேன். அப்போ எல்லா ரூட்ஸுமே எடுத்து எழுதுகிறேன், புரியுதுங்களா? ஸோ இந்த ப்ராப்ளத்தோடைய எல்லா ரூட்ஸுமே ஃபைண்ட் அப் பண்ணியாச்சு. கொஷினில் சால்வ்னு கேட்டிருக்காங்க, சால்வ்னா ஃபைண்ட் அவுட் த ஆல் த ரூட்ஸ். இப்போ எல்லா ரூட்டுமே ஃபைண்ட் அப் பண்ணி எழுதியாச்சு. ஸோ இதான் அதனுடைய சொல்யூஷன். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். நோட்டில் நீட்டாக காப்பி பண்ணுங்கள். 2-3 தடவை ப்ராக்டிஸ் எழுதி சால்வ் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். We complete the class.